சோ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, எச் ராஜா அவங்கலாம் என்ன கருத்து சொன்னாங்க அப்படின்னா, எம்.கே. ஸ்டாலின் அவங்களோட ஜாதகமே சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்ல, இன்னைக்கு தமிழக அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா, இங்க அதிமுகல இப்படி ஒரு பலவை ஏற்பட்டுட்டு இருக்கு. ஆப்போசிட்ல அவங்க வந்து பலம் ஒரு திமுக வந்து பெரிய கட்சியாலும் கூட திமுக அப்படின்றது ஒரு கூட்டணியா வச்சுட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா, அதிமுகல இப்படி ஒரு பலவு இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, தாவேகா ஒரு ஓட்டு சதவீதத்தை பிரிக்க போறாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு ஓட்டு சதவீதத்தை பிரிக்க போறாங்க. இப்போ ஒரு புதுசா ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓபிஎஸ், செங்கோட்டையன் அவங்க, சசிகலா மேடம், டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வந்திருக்காங்க. இப்ப 5 முனை போட்டியா வந்துட்டு இருக்கு. ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க. 19 வந்து வெற்றி பெற்று வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 10 தடவை வந்து நடந்த கண்டினியூஸான எலெக்ஷன்ல இபிஎஸ் அவங்க தோத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம புதுசா நாம் தமிழர் கட்சியும் வருஷம் வருஷம் வாக்கு சதவீதத்தை ஏத்திட்டே போறாங்க. இப்போ டிவிகே வந்திருக்காங்க. டிவிகேக்கும் டிஎம்கேக்கு எதிரான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. டிஎம்கேக்கு எதிரான ஓட்டு பிரிப்பாங்க அப்படின்றாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகமே நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஊர் 2 பட்டா, 4 பட்டா அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி இருக்கும். அதுக்கேத்த மாதிரி இவருக்கு சரி, அது சூட்சமமா சொல்றேன். மக்களாகிய நீங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.